ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் எஸ்எம்எஸ் இண்டிகேட்டர் நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது பக்காவாக வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். எஸ்எம்ஏ பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிகேட்டர் தான். பட் இது வந்து எப்போதுமே நான் சொல்கிறது தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு சஜஷன் மாதிரி. இது ஒரு ஸ்மால் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான். பட் நம்ம வந்து பைனரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பயங்கரமாக ஒர்க் ஆகும். இதில் வந்து எஸ்எம்ஏ செட்டிங்ஸ் நம்ம பார்க்கணும். எஸ்எம்ஏ செட்டிங்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் எஸ்எம்ஏன்னு இருக்காது. இதில் நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் தான் இருக்கும். இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இங்கே மூவிங் ஆவரேஜ் தான் இருக்கும். இந்த மூவிங் ஆவரேஜை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து மூவிங் ஆவரேஜ்னு போட்டு இதில் எஸ்எம்ஏ அண்ட் அதுக்கப்புறமா வந்து டபிள்யூஎம்ஏ, இஎம்ஏ, எஸ்எம்எம்ஏ அண்ட் டிஎம்ஏ அப்படின்னு இருக்கும். இதில் எஸ்எம்ஏ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் செட்டிங்ஸ் மாற்றணும். இப்போ 1 மினிட் இல்லை 2 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் ட்ரேட் இல்லைன்னா 2 மினிட்ஸ் எக்ஸ்பைரி ட்ரேட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைப் எஸ்எம்ஏ யூஸ் பண்ணணும். அதில் மொதல் டைப் SMA 5 அண்ட் SMA 20. இல்லை நீங்கள் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இல்லை 15 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு செட்டிங்ஸ் வந்து SMA 10 அண்ட் 50. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு 1 மினிட் அண்ட் 2 மினிட்டுக்கு நம்ம இந்த SMA எவ்வளோ அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ SMA 5 நான் செட் பண்ணிக்கிறேன். SMA 5 செட் பண்ணிட்டு SMA 5ஓட கலரை நான் எல்லோ கலராக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் வெளியில் வந்துட்டு மறுபடியும் மூவிங் ஆவரேஜை கிளிக் பண்ணால் இங்கே SMA 20 நம்ம கிளிக் பண்ணணும். SMA 20 கிளிக் பண்ணிட்டு இதை நான் ப்ளூ லைனாக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிக்குமோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் SMA 5 தான் வந்து எல்லோ லைன், SMA 20 வந்து ப்ளூ லைன் இல்லையா. இதில் எப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், அவங்க லைனை கூட நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல SMA எப்போ வந்து ட்ரேட் எடுக்கணும், இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, ப்ளூ லைன் வந்து SMA 20. அப்போது SMA 20-யை SMA 5 கட் பண்ணி மேலே போகணும். எக்ஸாக்டாக இந்த லெவலில் மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி மேலே போகிற டைமில் நீங்கள் அப் ட்ரேட் எடுக்கணும். ஒன்று நீங்கள் இந்த கேண்டிலில் அப் ட்ரேட் எடுத்திருப்பீங்க, இந்த கேண்டிலில் அப் ட்ரேட் எடுப்பீங்க. இல்லை அப்படின்னா இந்த கேண்டிலில் என்ட்ரி ஆகுங்க. நீங்கள் இன்கேஸ் இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோர் ஷார்ட்டாகவே வந்து சக்ஸஸ் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் இந்த கேண்டிலில் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்டிங்களில் சக்ஸஸ் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரேடுக்கு நம்ம பார்க்கலாம். டவுன் ட்ரேடுக்கு நமக்கு இங்கே கட்டாக இருக்கே எடுக்கலாமான்னு கேட்டால் உங்களுக்கு இந்த கேண்டிலில் உங்களுடைய அக்யூரசி பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், அண்ட் ஒரு டைமும், ஆனால் இது வந்து எல்லா டைமும் வந்து மார்க்கெட் அந்த பர்ஃபெக்ஷன் கொடுக்காது. மார்க்கெட்டோட கண்டிஷன் ப்ளஸ் உங்களுடைய ப்ராக்டிஸ், நீங்கள் இந்த SMA 5 and 20ல் எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு சக்ஸஸ் ரேஷியோவை கொடுக்கும். நம்ம பிளைண்டாக எப்போதுமே வந்து எந்த ஒரு இண்டிகேட்டரோ ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நம்ம பிளைண்டாகவே ட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அண்ட் அந்த சார்ட்டில் பிஃபோர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப நீங்கள் அக்யூரஸியாக வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ பிஃபோர் மார்க்கெட் பாருங்களேன், இங்கே பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைட் வேஸில் இருக்குது, எந்த ஒரு ட்ரெண்டும் ஃபார்ம் ஆகலை. நான் உங்களுக்கு எப்படி வந்து ட்ரெண்டை ஃபைன் பண்ணுற வீடியோ நான் போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோ, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் இந்த SMA இண்டிகேட்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் அக்யூரசி இன்னுமே அதிகமாக இருக்கும், SMAவோட அக்யூரசியும் இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் நிறையா பேர் வந்து SMA யூஸ் பண்ணிவிட்டு சில டைம் ஒர்க் ஆகும், அப்போது வந்து சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். பட் ஒரு சில டைம் வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா அது மார்க்கெட்டோட கண்டிஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன். இது வந்து உங்கள் மேலே தப்பு கிடையாது. அந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும், ஆனால் அந்த இண்டிகேட்டருக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது.
மார்க்கெட் ஒரு ட்ரெண்டில் போகும்போது தான் எஸ்எம்ஏ வந்து ஒரு 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 பெர்ஃபெக்டான ஒரு அக்யூரசின் கொடுக்கும். இல்லை எல்லா டைமும் வந்து அக்யூரசி கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு இண்டிகேட்டரும் எல்லா டைமும் ஒரு பெர்ஃபெக்ஷன் கொடுக்காது. ஒரு இண்டிகேட்டரும் அந்தந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அக்யூரசியை கொடுக்கும். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கே நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி காட்டுறேனே. ஸோ நல்ல ஒரு கரன்சி வந்து ஃபார்ம் ஆகட்டும், அதில் ட்ரெண்ட் லைன் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். குவாடெக்ஸ் வந்து டெமோ அக்கௌண்ட்டும் இருக்குது. இன்கேஸ் உங்கள்கிட்ட குவாடெக்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் குவாடெக்ஸ் என்னோடய லிங்க் வந்து நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ட்ரெண்ட் லைன் நிறையா வீடியோஸ் இருக்குது. அண்ட் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஃப்யூச்சர்லேயும் இன்னும் 1 by 1 வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் எஸ்எம்ஏ பேஸ் பண்ணி நிறையா செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணேன். நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சா மட்டும்தான் வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, எஸ்எம்ஏ கிராஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. நீங்களும் அனலைஸ் பண்ணணும். இண்டிகேட்டர் ஜஸ்ட் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான். ஓகே, கரன்சியில் இந்த ஒரு கரன்சியில் இன்ஃபார்ம் பண்ணலாம். இது வந்து ஓகே டவுன் ட்ரெண்ட் மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் மேலே போகுது. ஆனால் ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பாருங்கள். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஒரு பிளேஸில் ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது மார்க்கெட். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. மார்க்கெட் நெக்ஸ்ட் ஒரு மூமெண்ட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக எஸ்எம்ஏ 20 எஸ்எம்ஏ 5 கிராஸ் பண்ணி கீழே வருது. அட் த சேம் டைம் இங்கே ஒரு ரெட் கேண்டில் வந்துடுச்சு. அப்போ ரெட் கேண்டிலோட மீனிங் என்ன? மார்க்கெட் டவுனில் போகுது. அட் த சேம் டைம் இந்த ப்ளூ லைனை எந்த ஒரு கேண்டிலும் அதுக்கப்புறம் டச் பண்ணலை. இந்த எல்லோ லைனையும் எந்த ஒரு கேண்டிலும் பிரேக் பண்ணி மேலே போகலை. அப்போனா ஸ்டில் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. ஒன்ஸ் இந்த எல்லோ லைனை பிரேக் பண்ணி மேலே போகணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைனை வந்து டச் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஓகே, ஜிபிபி யூஎஸ்டி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு 1 or 2 ட்ரேட் மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு என்ட்ரி இன்னும் கிடைக்கல. எஸ்எம்ஏல கிடைச்சது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். ஓகே ஓகே, கிரிப்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிபிபிஎஸ்டி ஓகே, இன்னும் அந்தளவுக்கு மூவ்மெண்ட் பெருசாக இல்லை. கிரிப்டோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரிப்டோ ரொம்ப வாலடைலாக இருக்குது. ஓகே வேணாம், கிரிப்டோ ஓவராலாக வேணாம். அண்ட் கமோடிட்டி யூஸ் குரூப் ஸ்டாக்ஸ் ஓகே, மேக்ஸிமம் ஹை வாலடைலாக இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஓகே, பட் இந்த பிளேஸில் இது ஹை பாயிண்டில் இருந்து மார்க்கெட் கீழே விழுகுது. பட் நல்ல ஒரு ப்ரெஷரில் கீழே விழுகணும். இந்த இடத்துல எனக்கு அவ்வளோ கன்ஃபர்மேஷனாக கிடைச்ச மாதிரியே எனக்கு தெரியல. ஓகே, வெயிட் பண்ணலாம். மேபி நெக்ஸ்ட்டு 1 minute டவுன் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ $100 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் அப்டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. ஓகே, டவுன் ட்ரேட் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, இங்கேயும் வந்து மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல ஃபுல் கன்ஃபியூசன். ஸோ அதனால எனக்கு அந்தளவுக்கு வந்து ஓகே இது கன்ஃபர்மேஷன் நான் எடுக்கலை. ஓகே, பரவாயில்ல, போயிட்டு போகுது. அண்ட் இந்த ட்ரேட் ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துடலாம். அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோடய சிக்னல்ஸ் எப்படி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும்,
அட்வான்ஸ் சிக்னல்ஸை எப்படி எடுக்கணும், 9 பிஎம்க்கு கொடுக்குற லைவ் செஷன் இருக்கு இல்லையா, அந்த லைவ் செஷனில் நீங்கள் எப்படி வந்து கரெக்டாக மார்ட்டிங்லாம் யூஸ் பண்ணி எடுக்கிறது, இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப சிம்பிளாக நான் வீடியோ போடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டாலும், என்ன இண்டிகேட்டர் வீடியோ போட்டாலும் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் மணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையுமே கடனோ இஎம்ஐ எதுவுமே போட்டு நீங்கள் வாங்காதீங்க. லோன் போட்டு எதுவுமே வாங்காதீங்க. உங்களுக்கு எக்ஸஸ் மணி வந்து மேக்ஸிமம் எல்லார்ட்டையும் இருக்காது. எக்ஸஸ் மணி நான் சொல்கிறது அப்படின்னா, ஓகே நம்மக்கிட்ட இருக்க இந்த அமௌண்ட் இன்கேஸ் லாஸ் ஆனாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 1000 வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 வந்து லாஸ் ஆனாலும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அமௌண்ட் மட்டும் போட்டு லைவ் அக்கௌண்ட்டில் எமோஷ்னல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுங்கள். லாஜிக்காக ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் 1000 போட்டாச்சு, ஒரு ட்ரேடு எடுத்ததும் உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா எமோஷ்னலாக ட்ரேட் பண்ணக்கூடாது. லாஜிக், அந்த லாஸ் ஆன ட்ரேட் எது லாஸ் ஆச்சு அனலைஸ் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள், மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி டெமோ அக்கௌண்ட்டில் பர்ஃபெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். பட் லைவ் அக்கௌண்ட்டுன்னு வர்றப்போ அது கொஞ்சம் ஆப்போசிட்டாக போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அது ஆப்போசிட் போகலை, நம்மளுடைய எமோஷன் தான் அங்கே கண்ட்ரோல் பண்ணுது மார்க்கெட்டை. ஸோ நம்மளுடைய எமோஷன் தான் நம்மளோட ட்ரேட் எடுக்கிறதே வந்து கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் மிஸ்டேக் கிடையாது, நம்ம மேலே தான் மிஸ்டேக். அப்போ அந்த நம்ம மிஸ்டேக், உங்கள் மிஸ்டேக் அதை என்னன்றதை பாருங்கள், அதை சால்வ் பண்ண பாருங்கள். ஒரு டைம் பண்ணுற மிஸ்டேக்கு என்னென்னு நோட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருந்தாலே போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பர்ஃபெக்டாக வரலாம். ஓகே, இது எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த கேண்டில் இல்லை அதுக்கடுத்து மார்ட்டிங்கல் ஏதாவது எனக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஆனாலே போதும். ஏன்னா இந்த எஸ்எம்ஏ ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுன்றது தான் இந்த வீடியோவே. இல்லை அப்படின்னா நீங்களும் எஸ்எம்ஏ வந்து இந்த 5 and 20 செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இல்லை இது வந்து மேக்ஸிமம் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்ஸ் நீங்கள் அதை மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து டெலகிராம்லேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போதுமே ஒன்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னாலே, லாஸ் ஆயிடுச்சு ஓகே, அப்போது லாஸ் ஆன கேண்டில் எந்த கேண்டில் அந்த சார்ட் ஃபுல் சார்ட் பேட்டர்னை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டர். ஓகே, கோயிங் டு லாஸ். ஓகே, லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது ப்ராஃபிட். நம்ம வந்து எஸ்எம்ஏ அக்யூரசி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக நான் வந்து ப்ராஃபிட் லாஸ் இது மாதிரி பண்ணிட்டு போக விரும்பலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் 3 ட்ரேட் எடுத்திருக்கு, அதில் வந்து 2 வந்து ஆப்போசிட் ஆகிருக்கு, 1 தான் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக அக்யூரசி செக் பண்ணிப்போம். ஸோ நான் இன்னும் ஒரு
4 ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். 4ல் எவ்வளோ அக்யூரசி ஆக மொத்தம் 7 ஓவராலாக 7. அதில் இப்போ ஆல்ரெடி 3 ஃபினிஷ் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 4 ட்ரேட் நான் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஓகே. இந்த ஸ்ட்ரக்சர் சூப்பரான ஸ்ட்ரக்சர். வெயிட் பண்ணலாம். அப் ட்ரேட் தான். ஓகே, USD COP நெக்ஸ்ட்டு வந்து டவுன் ட்ரேடுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. மார்க்கெட் இந்த ப்ளூ லைன் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டான லைனில் போயிட்டுருக்கு, எந்த ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் இல்லாமல். பட் இந்த எல்லோ லைன் வந்து ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே வந்து போயிட்டுருக்கு. ஸோ USD COP பின் பண்ணி வச்சுக்கலாம். டவுன் ட்ரேடு அண்ட் CHF JP வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன். அது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு. ட்ரெண்ட் வந்து ஓவராலாக இப்போதைக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் USD COP லேட் என்ட்ரி கிடையாது, இது பர்ஃபெக்ட் என்ட்ரி. இது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. பட் கேண்டில் க்ளோஸ் ஆனது இங்கே. நான் ட்ரேட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே. பட் என்ன ரிசல்ட்டுங்கிறத எண்ட் ஆஃப் த கேண்டில் செக் பண்ணலாம். ஸோ 5ல் ஓவரால் 5 எடுத்திருக்கோம் இல்லையா, 5 ட்ரேடில் 2 ஆப்போசிட்டாக இருக்குது, 3 பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து 100% கன்வெர்ட் ஆகிறப்போ 60% அக்யூரசி லெவல் இருக்குது. ஸோ பைனரி ஆப்ஷனை பொறுத்தவரை மோர் தென் 55-60% மேலே இருந்தாலே ஸோ ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் தான். நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுக்கும்போதே வந்து அந்தளவுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் வீடியோ பர்பஸ்க்காக தானே எடுத்தது. அண்ட் செகண்ட் கேண்டில் நான் ஹைலி அமௌண்ட் போட்டது என்னோடய மிஸ்டேக். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் பண்ணாதீங்க. நான் என்னோடய கேபிட்டலுக்கு வந்து $100 நான் வந்து 5 to 6 டைம் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா மேபி என்னால் அது வந்து ரெக்கவர் பண்ண முடியும். எமோஷ்னல் எனக்கும் இருக்குது, இல்லைன்னு நான் வந்து எல்லாருனாலையும் வந்து எமோஷ்னல் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கும். பட் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவும் முடியும். உங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள். அதில் எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்றத தோன்றதை மட்டும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த உங்களுடைய லாஸையும் தாண்டி அது போகுது அப்படின்னா மார்க்கெட்டாக வந்து ட்ரேட் பண்ணல, நம்ம தான் வந்து ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ நீங்கள் ஹை ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 ட்ரேட். இப்போ நானுமே வந்து என்னோடய 9 PM செஷனில் வந்து மேக்ஸிமம் 3 தான். ஒரு சில டைம் மார்க்கெட் நல்லா இருந்தால் ஒரு 5 to 6 நான் வந்து கொடுத்துருவேன். பட் ரெகுலராகவே வந்து 3 ட்ரேடோடு நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னா அதிகமான வந்து கிரேடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்னு வரும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டில் ஒரு சில பேர் வந்து ஒரே ட்ரேடில் ஃபுல் கேபிட்டலையும் போட்டுருவாங்க. ஆனால் அது யாரோட பேட் லக்கோ இல்லை குட் லக்கோ தெரியாது. அந்த இடத்துல அது லாஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது, அது ப்ராஃபிட் ஆகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து லக் பேஸ் பண்ணி கிடையாது, இது அக்யூரசி பேஸ் பண்ணி. அக்யூரசி எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். நம்ம லாஸோடு க்ளோஸ் பண்ணாமல் ப்ராஃபிட்டோடு க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் பாசிட்டிவ் தான் நமக்கு முக்கியம். பாசிட்டிவோடு க்ளோஸ் ஆகுதா, ஈவன் அது சிங்கிள் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, 0.1% நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நமக்கு பாசிட்டிவ் தான். ஓகே, இதுவும் ப்ராஃபிட். ஓகே, 6ல் 2 லாஸ், 4 ப்ராஃபிட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க.